Assalamu alaikum. Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நாங்களும் நல்லா இருக்கோம். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் நீங்கள் எல்லாருமே ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருக்க கிச்சன் டூர் வீடியோ தான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். இது கூடவே பேன் கேக்கோட ப்ரீமிக்ஸ் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இல்லையா, அந்த ரெசிபியும் அது கூடவே வந்துட்டு ஒரு குவிக்கான ஈஸியான டின்னர் ரெசிபியும் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ வந்து Thursday எடுத்தது. அன்னைக்கு வந்துட்டு ஸ்கூல் லீவ் விட்டுருந்தாங்க இல்லையா, மழை வந்ததுனால. அதனால் ஜயான் குட்டி பிள்ளைங்களோட விளையாடிட்டு தூங்கவே இல்லை. சாயந்தரம் தான் தூங்கினா. கொஞ்சம் உசும்பனா ஆட்டி விட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அழுக ஆரம்பிச்சிட்டேன். அதனால் அவனுக்கு பாலாத்திட்டு போயிட்டுருக்கேன். என்றைக்கு நமக்கு வேலை இருக்குது வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறோமோ அன்றைக்கி தான் தூங்கிட்டு இருக்க பிள்ளைங்க கூட முழிப்பாங்க. பாலாத்தி கொடுத்துட்டு கொஞ்சம் நேரம் மடியில் வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெட்டில் போட்டுட்டு டிவி ஆன் பண்ணி விட்டுட்டு வந்துட்டேன். ஜயானை தொட்டியில் போட்டு ஆட்டிட்டு வெளியே வந்தேன். கரெக்டாக அந்த கொரியர் வந்துருச்சு. அதனால தான் முழிச்சிட்டான். காலிங் பெல் அடிச்சிட்டாங்க. அமேசானில் இந்த பைப் எக்ஸ்டென்ஷன் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். வந்துருந்துச்சு. கரெக்டாக இருக்கான்னு மட்டும் செக் பண்ணி பார்த்துட்டு எடுத்து வச்சுட்டேன். ஏன்னா இன்றைக்கி வீடியோ எடுக்கிற வேலை இருந்ததுனால இவங்க வந்ததுக்கப்புறம் மாட்டிக்க சொல்லிக்கலாம் அப்படின்ட்டு. கிச்சன் டூர் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு ஹிஜாப் ரிவ்யூ பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ இந்த 4 ஹிஜாப்மே பார்த்திங்கன்னா அஸ்மீஸ் வேர்ல்ட் அப்படிங்கிற இன்ஸ்டாகிராம் பேஜ்லேருந்து வாங்கியிருந்தேன். எல்லாமே வந்து பார்ட்டி வேர் ஹிஜாப் தான். ஸோ ஃபர்ஸ்ட் ஹிஜாப் வந்து நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச அனிமல் பிரிண்ட் தான். துணியோட குவாலிட்டி சூப்பராக இருக்குது. இந்த ஹிஜாப் வந்து போடுறதுக்குமே நல்லா இருந்துச்சு. நான் ஒரு தடவை யூஸ் பண்ணி பார்த்துட்டேன். அடுத்து வந்து நல்ல ஒரு அழகான பீச் கலரில் சைடில் வந்து இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஸோ பார்க்குறதுக்கும் நல்லா இருந்துச்சு. துணியோட குவாலிட்டியும் நல்லா இருந்துச்சு. ஹிஜாப் உங்களுக்கு வீடியோவில் பார்க்குறப்பவே தெரியும் எந்த அளவுக்கு நல்லா இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இந்த கலர் வந்து எனக்கு எப்போவுமே ரொம்ப பிடிக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே செட் ஆகுற மாதிரி நல்ல ஒரு பீட்ரூட் கலர் ஹிஜாப். இதில் வந்து சாட்டின் கிளாத் வந்து மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நமக்கு வேர் பண்ணுறதுக்கு நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது. இதில் வந்து மெயினான விஷயம் இந்த ரேபிட் பஃபி வந்து கொடுத்துருக்காங்க. இது கொடுத்துருந்தா எனக்கு ஹிஜாப்ஸ் வந்து ரொம்பவே பிடிக்கும். ஸோ பார்க்குறதுக்குமே நல்லா இருக்குது. இதில் வந்து நிறைய கலர்ஸ் இருந்துச்சு. எனக்கு வந்து இந்த கலர் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அதனால் இதை செலக்ட் பண்ணியிருந்தேன். இதோட குவாலிட்டியுமே ரொம்ப நல்லா இருக்குது. இவங்கக்கிட்ட ஹிஜாப்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நல்ல அஃபோர்டபுளான ப்ரைஸில் கிடைக்கும். ஹிஜாப்ஸ் மட்டும் கிடையாது, இவங்கக்கிட்ட பார்த்திங்கன்னா இந்த பார்ட்டி வேர் சாரீஸ், அதுக்கப்புறம் இந்த கிளிப்ஸ், இது எல்லாமே நல்லா சூப்பராக இருக்கும். இந்த ஹிஜாப் வந்துட்டு நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச பிளாக் கலரில் ஜரி ஒர்க் மாதிரி கொடுத்துருந்தாங்க. சைட்லேயுமே பார்த்திங்கன்னா அழகான பாசி வேறு கொடுத்துருந்தாங்க. இது பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இந்த ஹிஜாப் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. நான் ஃபோட்டோவில் பார்த்ததை விட நேரில் ரொம்பவே அழகாக இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு வீடியோவில் பார்க்குறப்பவே தெரியும். இது கூடவே பார்த்திங்கன்னா கொஞ்சம் கிளிப்ஸுமே கொடுத்துருந்தாங்க, ஹேர் கிளிப்ஸுமே. இவங்களுக்கு வந்து ஒரு 1 இயருக்கு முன்னாடி ஹேர் கிளிப்ஸ், ப்ரூச்சஸ், அதுக்கப்புறம் ஹிஜாப் பின்ஸ், இதுக்கு எல்லாத்துக்குமே ரிவ்யூ நான் பண்ணி கொடுத்துருந்தேன். அது எல்லாமே இப்போ வரைக்குமே நான் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். குவாலிட்டி ரொம்பவே நல்லாயிருக்கும். இவங்கக்கிட்ட ப்ரைஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாகலாம் இருக்காது, அஃபோர்டபுளாக தான் இருக்கும். யாருக்காவது கல்யாணம் ஆகுது, புது பொண்ணு யாராவது இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு தேவையான அசசரிஸ் எல்லாமே உங்ககிட்ட இருக்கும். கிளிப்ஸு, சாரீஸு, அதுக்கப்புறம் புது பொண்ணுக்கு பொத்துற ஷால்லேருந்து எல்லாமே உங்ககிட்ட இருக்கும். ப்ரைஸ்மே பார்த்திங்கன்னா நல்ல ரீசனபிளாக தான் இருக்கும். வேணும்னா இவங்களோட பேஜை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இவங்களோட வாட்ஸ்அப் குரூப் லிங்க், அதுக்கப்புறம் இன்ஸ்டா லிங்க், கான்டாக்ட் நம்பர் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ வந்து என்னோடய குட்டி கிச்சன் டூர் பார்த்துடலாம். என்னோடய கிச்சன் பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டி தான். ஓப்பன் கிச்சன், 2 பேர் தான் நிற்க முடியும். கிச்சனுக்குள்ளே போனதுமே ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா என்னோடய குட்டி ஃப்ரிட்ஜ் இருக்கும். இந்த ஃப்ரிட்ஜ் எப்படி மெயின்டைன் பண்ணுறது, எந்த மாதிரி வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு போன வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். வேணும்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஃப்ரிட்ஜுக்கு மேலே என்னோடய மணி பிளான்ட்ஸ் இருக்கும். அது கூடவே டிஷ்யூ ஹோல்டர் இருக்கும். பக்கத்துலேயே ஒரு பேஸ்கெட் வச்சுருப்பேன். அதில் வந்துட்டு நைஃப் ஷார்ப்னர், பத்திக்கட்டு, ஜிப்லாக் கவர், இடியாப்ப உரல், அதுக்கப்புறம் வந்து என்னோடய கணக்கு நோட்டு, இது எல்லாமே வச்சுருப்பேன். அப்படியே ஃப்ரிட்ஜுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா என்னோடய வாட்டர் ஃபில்டர் இருக்கும். அதுக்கு பக்கத்தில் வந்துட்டு 2 ஃப்ளாஸ்க்கு, காய் சீவுறது, கார்ன் பீலர், அதுக்கு பக்கத்தில் ஜூஸர் இருக்கும். அதுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா என்னோடய மிக்ஸி இருக்கும். மிக்ஸி வந்துட்டு பஜாஜ் பிராண்டோடது. வாங்கி 6 இயர்ஸ்க்கு மேலேயே ஆயிடுச்சு. நல்லா தான் இருக்குது. இந்த கப் ஹோல்டர் வந்துட்டு க்ளோ ரோடில் வாங்கினேன். இந்த கப்ஸ் எல்லாமே வந்து ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கினது. 6 காம்போவாக வரும். அதில் 1 பார்த்திங்கன்னா உடஞ்சி போச்சு. பேலன்ஸ் 5 தான் இருக்குது. அதுக்கு பக்கத்தில் வந்துட்டு ஒரு சின்ன மணி பிளான்ட் இருக்கும். இந்த பிளாஸ்டிக் ரேக் வந்து நான் ஷாப்பில் தான் வாங்கினேன். இதில் வந்து ஃபஸ்ட்டு இந்த கரண்டி கத்திலாம் போட்டு வைக்கிற ஹோல்டர், அது கூடவே என்னோடய கிளாஸ் டால் டம்ளர்ஸ் எல்லாமே இருக்கும். கீழே வந்துட்டு பார்த்திங்கன்னா மிக்ஸி ஜார், பிள்ளைங்க
பிள்ளைங்களுக்கு ஸ்கூலுக்கு கொடுத்து விடுற ஃப்ளாஸ்க் இருக்கும். அதுக்கு பக்கத்தில் ஒரு கிளாஸ் டம்ளர், அதுக்கப்புறம் ஸ்பூன் ஹோல்டர் இருக்கும். இது வந்து இப்படி தான். இது நல்லா எனக்கு காம்பேக்டாக இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு. அதுக்கு பக்கத்தில் இல்லைன்னா அந்த பக்கம் இடிகள் இருக்கும். ஸோ அதுக்கு பக்கத்தில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். என்னோட கெட்டில் இருக்கும். அதுக்கு மேலே அப்படியே பார்த்திங்கன்னா இந்த பாத்திர ஸ்டாண்டு தான் இருக்கும். ஸோ கீழே வந்துட்டு எல்லா விதமான பிளேட்ஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு ட்ரைப்ளை கடாய்ஸ் இருக்குல்லையா, அதோட மூடிலாம் இருக்கும். அதுக்கு பக்கத்தில் இந்த சின்ன பிளேட்ஸ் எல்லாமே இருக்கும். இதெல்லாம் நம்ம என்ன தான் பார்த்து நீட்டாக அரேஞ்ச் பண்ணாலும் நம்மளே மாற்றி மாற்றி வச்சுருவோம். அதுக்கு மேலே வந்துட்டு டம்ளர், செம்பு இதெல்லாம் இருக்கும். அதுக்கு மேலே இருக்க 3 ரேக்கில் தான் என்கிட்ட இருக்க பாத்திரம் எல்லாமே இருக்கும். இந்த பாத்திர ஸ்டாண்ட் வந்து எங்கே வாங்கினீங்கன்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. இது வந்து இங்கே தான் ஒரு ஷாப்பில் வாங்கினது. ஸோ இந்த மாதிரி ஆன்லைனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எஸ் ஹூக் வந்து நான் ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணி வாங்கி வச்சுருக்கேன். இந்த எஸ் ஹூக் வந்து செட் ஆஃப் 6 வரும். இதில் தான் வந்துட்டு கட்டிங் போர்டு, ஃப்ரை பேன், அதுக்கப்புறம் ட்ரைப்ளை ஃப்ரை பேன், பெரிய தோசை கரண்டி, அதுக்கப்புறம் இந்த எக்ஸ்ட்ரா இருக்க சல்லடை, பெரிய சல்லடை, பால் சட்டி, இது எல்லாமே இதில் தான் தொங்க விட்டுருப்பேன். ஸோ இந்த மாதிரி வச்சுருக்கிறதுனால தான் பார்த்திங்கன்னா எனக்கு கிச்சன் ஓரளவுக்கு ஒதுங்கின மாதிரி தெரியுது. அப்படியே கேஸ் ஸ்டவ் பக்கத்தில் வந்தோன்னா என்னோட ஜக்கும் ஸ்பூன் ரெஸ்ட்டும் இருக்கும். இது வந்து ஸ்பூன் ரெஸ்ட் கிடையாது, செராமிக் பிளேட்டு தான். நான் அமேசானில் வாங்கியிருந்தேன். நல்லா வெயிட்டாக இருக்கும், எத்தனை கரண்டி வச்சாலுமே தாங்கும், நல்லா யூஸ் பண்ணுறதுக்குமே காம்பேக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த ஸ்டாண்டில் வந்து சால்ட்டு, புளி, தேங்காய் எண்ணெய், மேலே வந்து நெய், மற்ற ஆயில் எல்லாமே இருக்கும். அந்த பாட்டிலில் வந்து அது வந்து ஜாம் பாட்டில் தான். அதில் வந்துட்டு கொஞ்சம் மணி பிளான்ட் எடுத்து போட்டு வச்சேன், கொஞ்சமாக வேர் விட்டுருக்கு. அந்த பெரிய ஜாடியில் வந்து கல்லுப்பு இருக்கும். ஸோ இந்த இடத்துல இது மட்டும்தான். அதுக்கப்புறம் அப்படியே சிங்க்குக்கு மேலே வந்தோம் அப்படின்னு இந்த மாதிரி ஒரு குட்டி ஸ்டாண்ட் இருக்கும். இது வந்து ஸ்டாண்ட் நான் எங்கேயுமே வாங்கலை. இந்த செட்டாப் பாக்ஸோட ஸ்டாண்டு இருக்கு இல்லையா, அதுதான். இந்த வீடு மாறுறப்ப அதை அப்படியே நான் வந்து இந்த மாதிரி அடித்து விட சொல்லிட்டேன். ஏன்னா சோப் வைக்கிறதுக்கு இந்த இடத்துல இடம் இல்லை. ஸோ அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா நான் சிங்க்கு க்ளீன் பண்ணுற அந்த ப்ரஷ்ஷு, சல்லடை, அதுக்கப்புறம் ஆயில் ஊற்றுற அந்த ஃபனல்லாம் இருக்கும். அதுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஒரு கார்னர் ஷெல்ஃப் மாதிரி அடிச்சிருக்கேன். அதில் மேலே வந்துட்டு என்னோட கிளாஸ் பவுல்ஸ் எல்லாமே இருக்கும். அதுக்கு கீழே வந்து என்னோட செராமிக் பவுல்ஸ் இருக்கும், அது வச்சுருப்பேன். அதுக்கு மேலே வந்து சப்பாத்தி போடுறதுக்கான மாவு, ஒரு வினிகர் பாட்டில் இருக்கும். அதுக்கு கீழே வந்துட்டு டீ தூள், காஃபி பவுடர், நாட்டு சக்கரை, சுகர், இது எல்லாமே வச்சுருப்பேன். ஸோ இந்த கார்னர் ஸ்டாண்டில் இந்த மாதிரி தான் இருக்கும். இதுவுமே எனக்கு யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா காம்பேக்டாக இருக்கும், டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணுறதுக்குமே ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நம்மளோட ஷெல்ஃப் வரலாம். ஷெல்ஃபில் என்னென்ன வச்சுருக்கேன், எப்படி வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஆனால் இப்போ கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். இந்த செட் ஆஃப் 6 பாட்டில் இருக்கு இல்லையா, இதில் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா பயறு ஐட்டம் தான் இருக்கும். சுண்டல், பாசிப்பயிறு, பட்டாணி, இந்த ஐட்டம்ஸ் தான் இருக்கும் இந்த 6 பாட்டில்லையுமே. அதுக்கப்புறம் இந்த லாக் இருக்க 4 பாட்டிலில் வந்துட்டு பருப்பு இருக்கும், பாசிப்பருப்பு. இதில் வந்து பருப்பு கொட்டி வைக்கணும், தீந்துருச்சு, விலக்கி வச்சுருக்கேன். இதில் வந்துட்டு உளுந்து போட்டு வச்சுருப்பேன். அந்த பாட்டிலில் வந்துட்டு நம்மளோட பேன் கேக் மிக்ஸ் இருக்கு இல்லையா, அது போட்டு வச்சுக்கிறதுக்காக வச்சுருக்கேன். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சின்ன ஒரு ஹோல்டர் வச்சுருப்பேன். இதில் வந்து எக்ஸ்ட்ரா இருக்க ஐட்டம்ஸ் இருக்கும், பென்னு, ரப்பர் பேண்ட், இதெல்லாம் நம்ம டக்குன்னு தேடுறப்ப கிடைக்காத ஐட்டம்ஸ் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் அதில் போட்டு வச்சுருப்பேன். இந்த 5 கண்டெய்னர்லையும் பார்த்திங்கன்னா நட்ஸு, ட்ரை ஃப்ரூட்ஸ் இருக்கும். அதுக்கு பின்னாடி சின்னதாக அந்த மாதிரி 2 லாக் கண்டெய்னர் இருக்கும். ஒன்றில் வந்து கொக்கோ பவுடர் இருக்கும், இன்னொன்றில் வந்துட்டு பனங்கற்கண்டு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்துகிட்டு காமிக்கிறேன். இது எல்லாமே இப்போ அரேஞ்ச் பண்ணது. ஸோ ஃபஸ்ட்டு அந்த கண்டெய்னரில் பாஸ்மதி ரைஸ், பாஸ்தா, அது கூடவே ஃபேவரட் சேமியா, மேலே வந்து மைதா, ரவை, அதுக்கு பக்கத்தில் வந்துட்டு சால்டட் நட்ஸு, ட்ரை ஃப்ரூட், சீட்ஸ் எல்லாம் வந்து நம்ம கடையிலே விற்கிது. ஸோ அது வந்து பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், ஸ்நாக்ஸுக்கு வைக்கிறதுக்காக வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இந்த கிளாஸ் கண்டெய்னர்ஸில் வந்து ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து பிரியாணி அரிசி, அதுக்கு பக்கத்தில் வந்து இந்த பாலில் போட்டு சாப்பிடுவோம் இல்லையா முஸ்லி, அது. அதுக்கு பக்கத்தில் வந்துட்டு ஓட்ஸ் இருக்குது. மேலே வந்து வர மிளகா, சோயா சங்க்ஸ் வச்சுருக்கேன். இந்த சின்ன பாக்ஸில் வந்து விசில்லாம் வச்சுருப்பேன், டக்குன்னு எடுத்துக்கலான்ட்டு. அதுக்கப்புறம் டேட் சிரப். அதுக்கு மேலேயே பார்த்திங்கன்னா ஒரு ஹூக் ஸ்டிக் வந்து ஸ்டிக் பண்ணிவிட்டு அதில் வந்து இந்த ஹீட் ரெசிஸ்டன்ட் க்ளவுஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு கீழே இந்த ஷெல்ஃபில் வந்து ஃபஸ்ட்டு 5 பெட்டி இருக்கும். அதுக்கு கீழே இருக்க இந்த கண்டெய்னர்ஸ்ல எல்லாம் பார்த்திங்கன்னா மிளகாய் தூள், மல்லித்தூள், இந்த மாதிரி அந்த தூள் ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்கும். அதுக்கு பின்னாடி வந்துட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், எக்ஸ்ட்ரா இருக்க ஐட்டம்ஸ், தாளிக்கிற ஐட்டம்ஸ் எல்லாமே இதில் போட்டு வச்சுருப்பேன். ஸோ எனக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியாக தான் இருக்கும். அதுக்கு பக்கத்தில் இந்த ப்ளூ மூடி இருக்கு இல்லையா, இதில் வந்துட்டு காஷ்மீரி மிளகாய் தூள், ஜயான் குட்டிக்கு வந்து வெத்தலை, சியா சீட், சப்ஜா சீட், அதுக்கப்புறம் வந்துட்டு எள்ளு, இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்கும். அதுக்கு மேலே வந்து ஒரு பாக்ஸில் செர்லாக் வச்சுருப்பேன். எப்போயாவது செர்லாக் கொடுப்பேன் ஜயான் குட்டிக்கு. வேர்க்கடலை இருக்கும். அதுக்கு கீழ் ஷெல்ஃபில் வந்து இந்த மாதிரி கண்டெய்னர்ஸ் ஒரு ஓரத்தில் அடுக்கியிருக்கேன். இதில் என்னென்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம்.
ஸோ ஃபஸ்ட்டு வந்து பெரிய சோயா சங்க்ஸ் இருக்கு இல்லையா அது, அதுக்கப்புறம் ராகி மாவு, அவல் இது இருக்கும். ஸோ அடுத்து வந்துட்டு ஜவ்வரிசி, கடலை மாவு, இது வந்து கார்ன்ஃப்ளவர் கொஞ்சம் அதிகமாக வாங்கிட்டு வந்துட்டாங்க. அது கூடவே மேலே வந்து ஜயான் குட்டியோட சத்து மாவு. இந்த ட்ரேயில் வந்துட்டு என்கிட்ட இருக்க கரண்டி எல்லாமே இருக்கும். இந்த ஹோல்டரில் வந்துட்டு எல்லா கிளாஸ் கண்டெய்னர்ஸோட மூடி, அதுக்கப்புறம் சின்ன சின்ன மூடி இருக்கும் இல்லையா அதெல்லாம் இருக்கும். இந்த ட்ரேயில் வந்துட்டு என்னோடய க்ராக்கரி ஐட்டம்ஸ் இருக்கும், கிளாஸ் பிளேட்ஸ் இருக்கும், கிளாஸ் டம்ளர்ஸ் இருக்கும். இது வந்து இப்போ ரீசெண்டாக மீஷோவில் வாங்கியிருந்தேன். ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு, ப்ரைஸுமே பரவாயில்ல. செட் ஆஃப் 4 வந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனால இது ஒன்று இப்போ ரீசெண்டாக வாங்கியிருந்தது. அதுக்கு கீழே வந்து என்னோட ஹாட் பாக்ஸ் ஒன்று இருக்கும். அது கூடவே என்னோட குக்கர் எல்லாமே இதில் தான் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து இந்த வினோத் பிராண்டோட இந்த குக்கர், அதுக்கு பக்கத்தில் நான் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணிகிட்டு இருந்த 2 குக்கர் இருக்கு இல்லையா அது இருக்கும். பஜாஜ் தான் இது ரெண்டுமே. யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா தான் இருந்துச்சு. ஒரு 7 இயர்ஸ் நல்லாவே நான் யூஸ் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கு பக்கத்தில் என்னோட இன்னொரு குக்கருமே சாப்பாடு வைக்கிற ஒலைச்சட்டி இருக்கு இல்லையா அது இருக்கும். இது வந்து தண்ணி மெத்தி ஊற்றுறதுக்கும் தண்ணி சூடு பண்ணி ஃபில்டரில் ஊற்றுறதுக்குமான சட்டி. இங்கே கீழே இருந்த வாளி எல்லாமே வந்துட்டு நான் எடுத்துட்டேன். ஸோ கீழே எப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்தே பார்க்கலாம். ஃப்ரிட்ஜுக்கு பின்னாடி என்னோட அந்த 10 லிட்டர் குக்கர் இருக்கும் இல்லையா, 12 லிட்டர் நினைக்கிறேன் அதுக்கு மேலே என்னோட பெரிய அந்த இட்லி சட்டி ஒன்று இருக்கும். அதுக்கு பக்கத்தில் இந்த ஒரு ஸ்டாண்ட் இருக்கும் ரெட் கலரில். இது வந்து க்ளோ ரோட்டில் தான் வாங்கியிருந்தேன், ரொம்ப விலை கம்மி தான். இதில் வந்து இந்த கிளாஸ் கண்டெய்னர்ஸ், அதுக்கப்புறம் வந்து இந்த செராமிக் பவுல்ஸ் இதெல்லாம் வந்து அடுக்கி வச்சுருப்பேன். எனக்கு எடுக்கிறதுக்கு நல்ல ஈஸியாக இருக்கும். அதுக்கு பக்கத்தில் என்னோடய மண்சட்டி ஒரு 3 இருக்கும், அது வச்சுருப்பேன். ஸோ அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா இந்த ஸ்ப்ரவுட் மேக்கர் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் இந்த மாதிரி வச்சுருப்பேன். ஸோ எடுக்கிறதுக்கும் ஈஸியாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் அதுக்கு பக்கத்தில் என்னோடய கிரைண்டர் பிரீத்தி ஐகானிக். இதை பற்றி ரிவ்யூ நிறைய பேர் கேட்குறீங்க. இது ரொம்ப நல்லாயிருக்கும்னு சொல்ல முடியாது, ஓகேவான ப்ராடக்ட்டு தான். ஸோ அதுக்கு பக்கத்தில் வந்துட்டு பார்த்திங்கன்னா என்னோடய காய் கூட இருக்கும். ஸோ இந்த எக்ஸ்ட்ரா இருக்க க்ராசரி ஐட்டம்ஸ்லாம் போட்டு வைக்கிறதுக்கு இந்த மாதிரி பேஸ்கெட் தான் ஒன்று வாங்கிட்டேன் நான். இது வந்து ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கியிருந்தேன். இப்போ நல்லா ஆஃபர் போயிட்டு இருந்துச்சு இல்லையா, அதில் 469 ருபீஸ்க்கு நான் வாங்கினேன். நல்லா யூஸ் பண்ணுறதுக்கு காம்பேக்டாக இருக்குது. ஸோ எல்லாம் நான் ஒரு 4 வாளியில் வச்சுருந்தது எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா இது ஒன்றுலையே வச்சுட்டேன். நல்லா கிச்சனே பார்த்திங்கன்னா நீட்டாகிருச்சு. அதுக்கு மேலே சப்பாத்தி கட்டை வச்சுக்கிறது. ஒரே ஒரு வாளி மட்டும் இங்கே வச்சுருக்கேன். இதில் வந்து கோதுமை மாவு போட்டு வச்சுருக்கேன். ஸோ நம்ம கிச்சன் வந்து இப்போ இப்படி தான் மாறி இருந்த எல்லா வாளியுமே எடுத்து மேலே போட்டுட்டேன். அதுக்கு மேலே ஒரு பேஸ்கெட்டில் வந்துட்டு பிள்ளைங்களுக்கு ஸ்கூலுக்கு கொடுத்து விடுற டிஃபன் பாக்ஸ், ஸ்நாக்ஸ் பாக்ஸ் எல்லாம் விலக்கி கவுத்தி வச்சுருப்பேன். அது நல்லா காஞ்சிரும். அதுக்கு பக்கத்தில் இந்த மாதிரி 2 கண்டெய்னர் இருக்குது. ரெண்டுமே பார்த்திங்கன்னா காலி ஆயிடுச்சு, ஜாமான் போட்டு வைக்கிறது. ஸோ அதுக்கு பக்கத்தில் வந்துட்டு நம்மளோட இட்லி சட்டி இருக்கும். ஸோ இந்த இடம் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். நல்லா யூஸ் பண்ணுறதுக்கு ஃப்ரீயாக ஆயிடுச்சு அந்த வாளியெல்லாம் எடுத்ததுக்கப்புறமா. அதுக்கப்புறம் இந்த ஸ்டாண்ட் வந்து நான் அமேசானில் தான் வாங்கியிருந்தேன், இந்த இரும்பு சட்டிலாம் வைக்கிறதுக்காக. ஸோ என்னோடய இரும்பு பாத்திரம் எல்லாமே பார்த்திங்கன்னா இதிலையே வந்துடும். நல்லா யூஸ் பண்ணுறதுக்கு நீட்டாக இருக்கும், ஆடாது. அதே போல் நமக்கு வச்சு எடுக்கிறதுக்குமே நல்லா காம்பேக்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் வச்சுருக்கேன். கீழே இருக்க அந்த பெரிய சம்படத்தில் பார்த்திங்கன்னா இடியாப்ப மாவு இருக்குது. மேலே அதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா இட்லி அரிசி இருக்குது. அந்த ஓரத்தில் ஒரு அட்டைப்பெட்டி வச்சுருக்கேன் இல்லையா, அதில் எக்ஸ்ட்ரா இருக்க கண்டெய்னர்ஸ் எல்லாமே இருக்கும். அதுக்கு மேலேயுமே பார்த்திங்கன்னா கண்டெய்னர்ஸ் எல்லாமே வாஷ் பண்ணி காய்கிறதுக்காக வச்சுருக்கேன். அதுக்கு பக்கத்தில் சிலிண்டர், அதுக்கு பக்கத்தில் வந்துட்டு நம்மளோட அரிசி டப்பு இருக்கு இல்லையா அது வச்சுருப்பேன். சிலிண்டர் ஒன்றுக்கு ஒன்று பக்கத்தில் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ அதனால் இந்த மாதிரி பிரித்து வச்சாச்சு. ஸோ கேஸ் ஸ்டவ் கீழே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் அதுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா சிங்க் ஏரியா பார்த்திங்கன்னா பார்க்கவே முடியாது, என்ன தான் க்ளீன் பண்ணாலுமே அது அப்படி ஆயிடுது. ஒரு சின்ன ட்ரே வச்சுருப்பேன், அதில் வந்து நம்ம யூஸ் பண்ணுற ஐட்டம்ஸ் எல்லாமே வச்சுருப்பேன். ஸோ அதுக்கு பக்கத்தில் ஒரு பெரிய கல், மீன் உரசி கழுவுறதுக்காக. அதுக்கு மேலே ஒரு அருவாமனை இருக்கும். டஸ்ட்பின்க்கு மேலே இந்த மாதிரி ஒரு கவர் வச்சுருப்பேன். அதில் தான் பார்த்திங்கன்னா கார்பேஜ் பேக் போட்டு வச்சுருப்பேன், நமக்கு டக்குன்னு எடுத்து மாற்றுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஜயான் குட்டி பார்த்திங்கன்னா இந்த கேப்பில் ஃபுல்லாக டிவி பார்த்துட்ருக்காரு. ஒரு பக்கம் டிவியை பார்த்துக்குவார், கிச்சனில் வந்து நான் என்ன பண்ணுறேனுமே பார்த்துக்குவார். ஸோ ஃபைனலி பார்த்திங்கன்னா நம்ம கிச்சன் டூர் பார்த்துட்டிங்க. 2 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம சேனலில் வந்து கிச்சன் டூர் போட்டிருந்தோம். அப்போ இருக்க கிச்சன் டூருக்கும் இப்போக்கும் நிறைய மாற்றங்கள் வந்து வந்திருக்கு. அந்த கிச்சன் டூர் பார்த்துட்டு நிறைய விஷயங்கள் வந்து சேஞ்ச் பண்ண சொல்லியிருந்தீங்க. கண்டெய்னர்ஸ்லேருந்து பாத்திரம், அலுமினிய பாத்திரம்லாம் யூஸ் பண்ணாதீங்கன்னு. அல்ஹம்துலில்லாஹ் எல்லாமே இப்போ சேஞ்ச் பண்ணியாச்சு. ஸோ அந்த வீடியோவுமே போய் பாருங்கள், நிறைய வித்தியாசங்கள் வந்து இருக்கும். ஸோ அவ்வளோதான். இனி வந்து நைட்டு டின்னர் வந்து ப்ரிப்பேர் பண்ணுற வேலை தான். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஜாமான் வாங்கிட்டு வந்திருந்தாங்க, அதையுமே எடுத்து வச்சிடலான்ட்டு மஷ்ரூம் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். பாஸ்தா போட்டு அப்படியே குக்கரில் 1 பார்ட் மாதிரி வச்சு விட்டுறலான்னு.
ஏன்னா ரொம்ப டயர்டாக இருந்துச்சு, வேலை கொஞ்சம் குயிக்காக முடிக்கணுன்ட்டு அந்த மாதிரி செஞ்சுட்டேன். ராகி மாவு வந்து இந்த கிருஷ்ணா பிராண்ட் வந்து உங்களுக்கு கிடச்சிச்சின்னா வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இப்போ வந்து ஜாமான் எல்லாத்தையுமே எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் நான் கொட்டி வைக்கலை, எடுத்து அந்த பாக்ஸில் போட்டு வச்சிட்டேன், ஃப்ரீயாக இருக்கப்போ செஞ்சுக்கலான்ட்டு. ஏன்னா ரொம்ப டயர்டாக இருந்துச்சு, கிச்சன் டூர் வேறு எடுக்கிறோம் இல்லையா, அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா க்ளீன் பண்ணி நீட்டாக அரேஞ்ச் பண்ணிலாம் வச்சுருந்தேன். ஏன்னா நமக்கு வீடியோவில் காமிக்கிறோம் அப்படிங்கிறப்ப அப்படியே கஜகஜான்னு காமிச்சா நல்லா இருக்காது. மேக்ஸிமம் நம்ம கிச்சன் வந்து நீட்டாக தான் இருக்கும், இருந்தாலுமே இன்னும் கொஞ்சம் நீட்டாக காமிக்கணும் அப்படின்ட்டு ஒரு மணி நேரம் ஃபுல்லாகவே அங்கங்கே ஒதுக்கி வச்சேன். பாஸ்தா ரெசிபி குக்கரில் எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ இது வந்து என்னோடய ஸ்டைல், நிறைய பேர் ஆல்ரெடி செய்வீங்கன்னு நினைக்கிறேன். நான் வந்து இப்படி தான் செய்வேன், ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு 3 பேக்கெட் வந்து மஷ்ரூம் ஒரு பவுலில் சேர்த்துட்டு கொஞ்சமாக அரிசி மாவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அரிசி மாவு எதுக்காகன்ட்டு பார்த்திங்கன்னா அந்த மஷ்ரூமில் ஒட்டியிருக்க மண்ணெல்லாம் போகிறதுக்காக. ஒரு தடவை அலசி விட்டுட்டு அந்த பவுலில் தண்ணியை பிடிச்சி இந்த மஷ்ரூமை நல்லா பரட்டி விட்டிங்க அப்படின்னா அதில் இருக்க மண் டஸ்ட்டு எல்லாமே இந்த மாதிரி வந்துடும். ஒரு 4-5 தடவை அலசிட்டேன். அதுக்கப்புறம் தான் யோசித்தேன், சரி மஷ்ரூம் எல்லாம் பெருசாக இருக்குது, கட் பண்ணிடலான்ட்டு அதுக்கப்புறம் தான் கட் பண்ணேன். நம்ம அவசரமாக வேலை பார்த்தாலே பார்த்திங்கன்னா முன்னாடி பார்க்குற வேலையை பின்னாடி பார்ப்போம், பின்னாடி பார்க்குற வேலையை முன்னாடி பார்ப்போம். அன்றைக்கி அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கட் பண்ணிவிட்டு இன்னொரு 3-4 தடவை அலசிட்டு தண்ணி வடிகிறதுக்காக தனியாக எடுத்து வச்சுட்டேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி தான். ஒரு 3 தக்காளி, 2 பெரிய வெங்காயம், கொஞ்சம் வெள்ளைப்பூடு வேணும். வெங்காயத்தை வந்துட்டு நல்லா இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணிக்கலாம். வெங்காயம் விலை வேற அதிகம்ன்றாங்க, அதனால் பார்த்து யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. வெங்காயம் கட் பண்ணிவிட்டு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். அம்மாவுமே பார்த்திங்கன்னா கடையிலேருந்து வந்துட்டாங்க. ஸோ நைட்டு வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி வந்து என்கிட்ட பார்த்துட்டு பேசிட்டு தான் போவாங்க. ரொம்ப டைம் ஆயிடுச்சுன்னா தான் வீட்டுக்கு போயிடுவாங்க. அவங்கக்கிட்ட பேசிக்கிட்டே பார்த்திங்கன்னா அப்படியே வேலையை பார்த்துட்டு இருந்தேன். பாலையுமே அடுப்பில் வச்சு விட்டுட்டேன். கடையிலேருந்து வந்துட்டு அன்றைக்கி ஏதாவது நடந்துச்சு அப்படின்னா உட்காந்து என்கிட்ட சொல்லிவிட்டு கொஞ்சம் நேரம் பேசிவிட்டு அதுக்கப்புறம் தான் போவாங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 3 தக்காளி எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கிறேன். பாலுமே பார்த்திங்கன்னா காஞ்சிருச்சு, அம்மா ஆற்றிடலாம் அப்படின்ட்டு ஆற்றிட்டுருக்கேன். ஸோ அம்மாவுக்கு வந்து நீங்கள் எப்போவுமே குக் பண்ணி கொடுப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. எப்போவுமே கிடையாது, நைட்டு கொஞ்சம் லேட்டாக வர்றாங்க இல்லை டின்னர் ஏதாவது ஸ்பெஷலாக செய்கிறேன் அப்படின்னா கண்டிப்பாக கொடுத்து விட்டுருவேன். பாஸ்தா இந்த நூடுல்ஸ்லாம் அம்மாவுக்கு பிடிக்காது, ஆனால் தம்பிக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் அவனுக்கு மட்டும் சேர்த்து இன்றைக்கி பாஸ்தா செஞ்சுருந்தேன். குக்கரை பார்த்திங்கன்னா நல்லா பேசிக்கிட்டே காய விட்டாச்சு. ஒரு க்யூப் அளவுக்கு பட்டர் சேர்த்துட்டு அதில் வந்து ஒரு 5-6 பல் வெள்ளைப்பூடை தட்டி சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துட்டு ரொம்ப வதக்கிடக்கூடாது, ஒரு 2 நிமிஷம் மட்டும் வதக்கிட்டு அரைச்சி வச்சுருக்க தக்காளி பேஸ்ட் இருக்கு இல்லையா, அதை வந்து சேர்த்துடணும். இப்போ இதுக்கு தேவையான மசாலா ஐட்டம்ஸ்லாம் சேர்த்துக்கலாம். எல்லாமே வந்துட்டு நான் ஃப்ரிட்ஜில் தான் வச்சுருப்பேன். இந்த ஐட்டம்ஸ் எல்லாமே ஃப்ரிட்ஜில் தான் இருக்கும். ஸோ காரத்துக்கு தகுந்த மாதிரி சில்லி ஃப்ளேக்ஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு பேப்ரிக்கா பவுடர் இருக்கு இல்லையா, அது பெரி மசாலா வந்து ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். பாஸ்தா சீசனிங் வந்து ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு, பீட்சா சீசனிங் வந்து ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். இது இருந்தால் சேர்த்துக்கோங்க, ஆப்ஷனல் தான், இல்லைனாலும் பிரச்சனை கிடையாது. ஆனால் சேர்த்திங்க அப்படின்னா நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கும். இது கூடவே மிளகுத்தூள் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். அது எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். அமீன் அக்மலுமே பார்த்திங்கன்னா டியூஷன்லேருந்து வந்துட்டாங்க. வந்ததுமே பார்த்திங்கன்னா 2 பேரும் அங்கே என்ன நடந்துச்சு என்ன படித்தாங்கன்னு எல்லா கதையும் சொல்லி முடிச்சிருவாங்க. அமீன் வந்து ஷார்ட்டாக சொல்லி முடிச்சிருவான், ஆனால் அக்மல் வந்து ஆரம்பத்திலிருந்து முடிவு வரைக்கும் இன்ச் பை இன்ச்சாக எல்லாமே சொல்லிகிட்டே இருப்பார். அக்மல் வந்து டிஷர்ட் போட்டிருக்கதை பாருங்கள், ஸ்வெட்டர் போட்டு அனுப்பி விட்டுருந்தோம் டியூஷனுக்கு. வந்ததுமே பார்த்திங்கன்னா வேர்த்துருச்சுன்னு ஸ்வெட்டரை கழட்டிட்டு டிஷர்ட்டை திருப்பி போட்டிருக்கான், வேறு டிஷர்ட் எடுத்து மாற்றி போட்டிருக்கான். இப்போ தான் நானே பார்த்தேன். ஸோ வந்து அங்கே என்னென்ன கதை நடந்துச்சுன்னு எல்லாம் சொல்லிகிட்டு இருப்பான். அதை கேட்டுக்கிட்டே பார்த்திங்கன்னா நான் என்னோடய வேலையை பார்த்துட்ருப்பேன். ஸோ கெட்டிலையுமே தண்ணியை போட்டு விட்டுட்டேன், டக்குன்னு விசில் வரட்டும்ன்ட்டு. மசாலா பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மஷ்ரூம் இருக்கு இல்லையா, அதை வந்து சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு நல்லா அந்த தண்ணியெல்லாம் பிரிஞ்சு சுருங்கி வரும் இல்லையா, ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுறலாம். இதுக்கு நடுவில் வந்துட்டு நம்மளோட பேன் கேக் மிக்ஸ் எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன்.
ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கணும். அதுக்கு மேலே ஒரு சல்லடை வச்சுக்கோங்க. ராகி மாவு இருக்கு இல்லையா, நான் காமிச்சேன் இல்லையா, அந்த ராகி மாவு தான் எடுத்திருக்கேன். நீங்கள் எது வேணாலுமே எடுத்துக்கலாம், நல்லா தான் வரும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த கப்பில் ஒரு 3 கப் அளவுக்கு ராகி மாவு எடுத்துகிட்டு நல்லா சளிச்சிட்டு சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நான் 2 கப்பு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு கப் எடுத்துக்கிறேன், ஏன்னா அந்த சல்லடை வந்து பத்தாது. மினி விளாக் பார்த்துட்டு இந்த பேன் கேக்கோட ப்ரீமிக்ஸ் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இது இருந்துச்சு அப்படின்னா பிள்ளைங்களுக்கு ஸ்நாக்ஸுக்கு, டின்னருக்கு, அதுக்கப்புறம் லஞ்ச் பாக்ஸுக்கெலாம் நமக்கு நல்லா ஈஸியாக வச்சு விட்டுடலாம். ஒரு 10 நிமிஷத்துலேயே ரெடி பண்ணிடலாம். இப்போ 3 கப் அளவுக்கு ராகி மாவுக்கு 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கணும். அதையுமே நல்லா சளிச்சிட்டு அதில் சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ அதே சல்லடையில் 4 கப் அளவுக்கு நம்ம மாவு எடுத்தோம் இல்லையா, ஸோ 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர் எடுத்துக்கலாம். இதையுமே நல்லா சளிச்சிட்டு அதில் சேர்த்துக்கலாம். இந்த கொக்கோ பவுடர் வந்து நம்ம கடையிலேயே இருக்குது, நல்லா சூப்பராக இருக்கும். ஸோ இதையுமே இப்போ நல்லா சளிச்சிட்டு இதில் சேர்த்துக்கிறேன். இப்போது அதே சல்லடையில் இந்த ஸ்பூனில் கொஞ்சம் பெரிய ஸ்பூனாக தான் இருக்குது இல்லையா, இதில் கரெக்டாக 2 டீஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு 2 டீஸ்பூன் ஃபுல்லாகவே வந்துட்டு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட வந்து அந்த மெஷரிங் ஸ்பூன் இருந்துச்சு அப்படின்னா ஸ்பூனில் வந்து 4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ அது கூட மில்க் பவுடர் வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். பால் பவுடர் வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியாக கொஞ்சோன்னு உப்பு, சமையல் சோடா, ஆப்ப சோடா இருக்கு இல்லையா, அதுவுமே இந்த அளவுக்கு சேர்த்து போதும், ரொம்ப அதிகமாக சேர்க்க வேணாம். இப்போ இதையுமே சளிச்சு விட்டுட்டு அப்படியே வச்சிடலாம். இதுக்கு நடுவுலேயே வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்மளோட மஷ்ரூம் இருக்கு இல்லையா, அது நல்லா சுருங்கிருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க பாஸ்தா வந்து ஒரு பேக்கெட் ஃபுல்லாகவே நான் சேர்த்துக்கிறேன், 1/2 kg சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். 1 நிமிஷத்துக்கு மட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் வந்துட்டு தண்ணி இது மூழ்கிற அளவுக்கு ஊற்றணும். ரொம்ப அதிகமாக ஊற்றிடக்கூடாது, ரொம்ப கம்மியாகவும் ஊற்றிடக்கூடாது. நான் வீடியோவில் காமிச்சிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த அளவுக்கு பாஸ்தா மூழ்கிற அளவுக்கு ஊற்றிட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு 2 விசில் விட்டு இறக்கணும் அப்படின்னா சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம பேன் கேக்குக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை ஃபுல்லாகவே நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுக்க போகிறோம். இந்த மாதிரி கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணுறதை விட நம்ம ஹேண்ட் விஸ்க் இருக்கு இல்லையா, அதை வச்சு மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா நல்லா சூப்பராக மிக்ஸ் ஆகி வந்துடும். ஸோ அவ்வளோதான், நம்மளோட பேன் கேக் மிக்ஸ் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது எப்படி ரெடி பண்ணுறதுனா, 1 கப் மாவு இதிலேருந்து எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு மிக்ஸி ஜாரில் 2 முட்டை, தேவையான அளவு நாட்டு சர்க்கரை, கொஞ்சோண்டு பட்டர் சேர்த்து நல்லா பீட் பண்ணிவிட்டு அதை வடிகட்டிட்டு இந்த மாவோட சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு பேன் கேக் ஊற்றினோம் அப்படின்னா நல்லா ஃப்ளஃபியாக சூப்பராக வரும். நீங்கள் எக்கு சேர்த்துக்க மாட்டீங்க அப்படின்னா கொஞ்சமாக பால் இல்லைன்னா புளிப்பில்லாத தயிர் சேர்த்து அடிச்சுக்கிட்டீங்க அப்படின்னாலுமே நல்லா சாஃப்டாக சூப்பராக வரும். ஸோ இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மாவு எல்லாத்தையுமே இதில் போட்டுட்டு க்ளோஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இது இருந்துச்சு அப்படின்னா எனக்கு அப்படியே பார்த்திங்கன்னா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். காலையில் பிள்ளைங்களுக்கு லஞ்ச் கொடுத்து விடுறதுக்கு ஒரு நேரத்துக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி ஈவினிங் ஸ்நாக்ஸுக்குமே நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா ஹெல்த்தி தான், ஏன்னா ராகி மாவு தான் நம்ம அதிகமாக சேர்த்துருக்கோம். ஸோ குக்கருமே பார்த்திங்கன்னா 2 விசில் வந்துட்டு ப்ரெஷர்லாம் போயிருச்சு. இப்போ கவுண்டர் டாப், கேஸ் ஸ்டவ் எல்லாம் க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்ட்டு கவுண்டர் டாப் தான் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். எப்போவுமே டெய்லி நம்ம இது பார்க்குற வேலை தான். கொஞ்சம் பாத்திரம் இருந்துச்சு, அதையுமே வாஷ் பண்ணிட்டேன். ஸோ எனக்கு எப்போயாவது ரொம்ப டயர்டாக இருக்குது, டின்னர் சீக்கிரமாக செய்யணும் அப்படின்னா இந்த மாதிரி 1 part மாதிரி ஏதாவது செஞ்சுருவேன். மேக்ஸிமம் பாஸ்தா வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுவுமே பார்த்திங்கன்னா நிறைய வெஜிடபிள்ஸ் தான் போட்டு செய்வேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாலையுமே சூடு பண்ணி எடுத்து வச்சாச்சு. பிள்ளைங்களுக்குமே பசி எடுத்துருச்சு, உங்களுமே கடையிலேருந்து வந்துட்டாங்க. பாஸ்தா ஓப்பன் பண்ணிட்டேன். கரெக்டாக சூப்பராக பர்ஃபெக்டாக வந்திருக்கு பாருங்கள். உப்பு வந்து சுத்தமாகவே பத்தலை, கொஞ்சம் தான் போட்டிருப்பேன் போல். உப்பு போட்டுட்டு லாஸ்ட்டாக கொஞ்சமாக பட்டர் சேர்த்துட்டு கேஸை சிம்மில் வச்சு அந்த பட்டர் மெல்ட் ஆகுறது வரைக்கும் மட்டும் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். அல்ஹம்துலில்லாஹ் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபியுமே பார்த்திங்கன்னா நீங்கள் பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் லஞ்சுக்கு வச்சு விடலாம். மஷ்ரூம் தான் போடணும்னு இல்லை, கேரட், பீன்ஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு ப்ரோக்கோலி இதெல்லாமே போடலாம். ஃபஸ்ட்டு செஞ்சதுமே தம்பிக்கு எடுத்து வச்சுட்டேன். அவனுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லி கொடுத்து விட்டுட்டு அப்படியே பார்த்திங்கன்னா பிள்ளைங்களுக்கு ஃபஸ்ட்டு வச்சு கொடுத்துட்டேன். இதே டைப்பில் மற்ற வெஜிடபிள்ஸ் அதுக்கப்புறம் சிக்கன் மட்டும் போட்டு கூட செய்யலாம், அதுவுமே ரொம்ப நல்லா தான் இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு.
கேஸை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் சீஸ் சேர்க்குறதுனா கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து சேர்க்கலை. ஸோ அவ்வளோதான், நம்ம டின்னர் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே பார்த்திங்கன்னா அத்திப்பழம் கடையிலேருந்து கொண்டு வர சொல்லியிருந்தேன். ஸோ அன்றைக்கி கடைக்கு போனப்போ பார்த்திங்கன்னா அதெல்லாம் எடுத்துகிட்டு வரல, வீடியோ மட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ அத்திப்பழம் வந்து இந்த அத்திப்பழம் அன்றைக்கி எங்கள் கடையிலே சாப்பிட்டு பார்த்தேன். ரொம்ப டேஸ்ட்டாக ஜூஸியாக இருந்துச்சு. இது வந்து ஃபஸ்ட்டு குவாலிட்டி அத்திப்பழம், உங்களுக்கு வீடியோவில் பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா அத்திப்பழத்தோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் பற்றி நான் சொல்லணும்னு அவசியமே கிடையாது. ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்க, குழந்தைங்க, அனிமிக்காக இருக்கவங்க, அதுக்கப்புறம் சத்து கம்மியாக இருக்கவங்க, ரொம்ப தெம்பில்லாமல் டயர்டாக இருக்கவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நல்லது. அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது இதில். இப்போ எனக்கு எப்போயாவது பசிக்குது, நடுவில் பசிக்குது அப்படின்னா இதை தான் அதிகமாகவே சாப்பிட்றது, கொஞ்சம் ஹெல்த்தியாக மாறிக்கலாம் அப்படின்ட்டு. ரொம்பவே நல்லா இருக்குது, அது மாதிரி திகட்ட மாட்டேங்குது, ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பரை சேவ் பண்ணிவிட்டு ப்ரொஃபைல் செக் பண்ணி பாருங்கள், ப்ரைஸ் எல்லாமே இருக்கும். அத்திப்பழத்திலே பார்த்திங்கன்னா 2-3 வெரைட்டி நம்மக்கிட்ட இருக்குது, வேணும்னா ஆர்டர் பண்ணிக்கோங்க. பிள்ளைங்களுக்கு அதிலேருந்து எடுத்து சாப்பிட்றதுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் போட்டு வச்சிட்டேன். பேலன்ஸ் இருந்ததை இந்த மாதிரி எடுத்து வச்சாச்சு. நல்லா இனிப்பாக ஜூஸியாக இருக்கிறதுனால பிள்ளைங்களுக்கு ஸ்நாக்ஸுக்கு வச்சு விட்டாலுமே சாப்பிட்டுட்டு வந்துடுறாங்க. ஜயான் இப்போ எல்லாம் பார்த்திங்கன்னா எதையாவது ஒரு செம்பு, கிண்ணம் இந்த மாதிரி எதையாவது தூக்கிட்டு தான் அலையிறது. அந்த செம்பை குளிக்கிறப்ப கூட விடுறது கிடையாது பார்த்துக்கங்க. குளிக்கிறப்பே அந்த செம்போடையே வந்து குளிச்சுட்டு வருவார். ஏன்னா அதில் தண்ணி கொஞ்சம் ஊற்றி கொடுத்துட்டோம் அப்படின்னா விளையாடிட்டு இருப்பான். ஸோ சாப்பிட்டுட்டு அப்படியே பார்த்திங்கன்னா கிச்சன் ஒதுக்குற வேலை தான், பாத்திரம் எல்லாமே விளக்கிட்டேன் இல்லையா. ஸோ ஜயான் குட்டிக்கு பால் ஆத்துறதுக்கு பால், நாட்டு சக்கரை இதெல்லாமே இந்த இடத்துல எடுத்து வச்சுட்டேன். அவங்க எல்லாருக்குமே ரொம்ப பெரிய தேங்க்ஸ் நான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருந்தேன். பாதுஷா செய்கிற வீடியோ ஒரு மினி விளாக் போட்டிருந்தேன் இல்லையா, அதில் வந்து அன்றைக்கி கையை கட் பண்ணிக்கிட்டேன். ஸோ பேண்டைட் போட்டிருந்தேன், அதை பார்த்துட்டு நிறைய பேர் பாசமாக கேட்டிருந்தீங்க. அல்ஹம்துலில்லாஹ் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ அதுக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னு நினச்சிட்டே இருந்தேன், சொல்லவே முடியல. ரொம்ப ரொம்ப நன்றி கேட்டவங்க எல்லாருக்குமேவும். லைட்டாக தான் கட் பண்ணிக்கிட்டேன். இந்த பைப் எக்ஸ்டென்ஷனை இவங்க வந்து மாட்டி விட்டுட்டாங்க, யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா தான் இருக்குது. இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்களோட தாட்ஸை கமெண்ட்டில் என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். அஸ்ஸலாமு அலைக்கும்.